எல்லா காலகட்டத்திலையும் இங்க தமிழ்நாட்டு அரசியல் இருக்கிற ஒரு ஒரு எப்படி சொல்றது அந்த அந்த மக்களுக்கான ஒரு சாபம்னு நான் நினைக்கிறேன். அரசியலும் தமிழ்நாட்டு அரசியலும் சினிமாவும் ஒன்றி போயிருக்கக்கூடிய காலகட்டத்துல இருந்து ஒரு ஒரு நகர்வுக்கு நம்ம வந்துட்டோம். என்னன்னா இன்னைக்கு சினிமா மீதான விமர்சனங்கள், சினிமா மீதான பார்வை, அதுதான் இன்னைக்கு அரசியலோட செயல்பாட்டுக்குள்ள உள்ள வருகின்ற அளவுக்கு நீங்க கேள்வியா வைக்கிற அளவுக்கு பேசுபடு பொருளா மாறிடு. அப்ப இங்க மக்கள் பிரச்சனை, அதிகாரம், வலிமை, மக்களுக்கான வேலை வாய்ப்பு, அதுக்கான உருவாக்கம், அதுக்கான செயல்பாடு திட்டங்கள், இதை பத்தின பார்வையும் சினிமாவினுடைய பார்வையும் ஒன்றிணைந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமா இது மாறி இருக்கு. இதை நான் சரி தவறுன்றது உள்ளதுக்கே நான் போல. ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது போன்ற விமர்சனங்களே மாறி மாறி செய்யறாங்க. ஒரு சில நல்ல படங்கள் வருது, வாழ்த்து தெரிவிப்பாங்க. ஒரு சில மோசமான படங்கள் வருது, அவதூறு. இப்ப நம்ம அவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சில அவதூறுகள் வரும், அதை சரி கட்டி பேசுவாங்க. இது ஒவ்வொரு அரசியலுக்கான பதிலடி கொடுக்கிற சூழலா தான் மாறுதே தவிர மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதாக இது மாறல. அதுதான் எங்களோட வருத்தம். அதுதான் இப்ப இவர் ஒரு கருத்தை முன் வச்சிட்டாரு. இவருக்கு நான் ஒரு அதிரடியான ஒரு பதில நான் முன் வச்சிட்டேன். அப்ப நான் தான் இந்த இடத்துல ஒரு அறிவாளியா இருக்கிறேன். இல்ல நான் ஒரு பதில சொல்லிட்டேன், எனக்கு ஒரு எதிரான ஒரு கருத்தை இவர் முன் வச்சிட்டாரு. அதுக்கு இவர் என்னை விட பலசாலியாக, என்னை விட அறிவு ஜீவியாக அவர் காட்டிக்கொள்கிறார் அப்படிங்கிறதுக்காக ஆட்கள் நாங்கள் இல்ல. எங்களுக்கான பிரச்சனையே வேற. நாங்க சாப்பாட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம், எல்லாருக்கும் சோறு போடுறதை பத்தி பேசிட்டு இருக்கோம், இந்த நிலத்தை பாதுகாக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். அதன் பக்கம் எல்லா அரசியல்வாதிகளும் கவனத்தை திருப்புங்க. இப்ப முதலமைச்சர் ஒண்ணு சொல்லிட்டாரு, எதிர்கட்சி தலைவர் ஒண்ணு சொல்லிட்டாரு. எங்களுடைய வேண்டுகோளா ரெண்டு பேருக்குமே வைக்கிறது என்னன்னா, இங்க நாட்டினுடைய முதுகெலும்பு, வருமானம் எல்லாமே விவசாயமும் உழைப்பும் தான். அதன் பக்கம் எங்களை நீங்க எல்லாருமே பாருங்க, எங்களுக்கு ஆதரவா நில்லுங்க அப்படின்னு நாங்க அவங்கள்ட்ட ஆதரவு கேட்கிறோம்.